ரஞ்சித் மேடையில நாக சைத்தன்யாவோட 2வது மனைவி சோபிதா துலிபாலா. இதுதான் காரணமா? இயக்குனர் ரஞ்சித் தமிழ் சினிமாவுல ரொம்பவுமே முக்கியமான இயக்குனர்கள்ல ஒருத்தர். தன்னோட படங்கள் மூலமா தொடர்ந்து தமிழ் சினிமாவுல அரசியல பேசுற முக்கியமான இயக்குனரா இருக்காரு. இவரு சினிமா இயக்குறது மட்டும் இல்லாம, படங்கள் தயாரிக்கிறது, நீலம் பண்பாட்டு மையம் அப்படிங்கிற அமைப்பின் மூலமா இயக்க அரசியல்லயும் ஈடுபட்டு வராரு. இப்படி இருக்கிறப்போ, அவரோட நீலம் பண்பாட்டு மையம் நடத்தின மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சியில நடிகை சோபிதா துலிபாலா கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரஞ்சித் நினைவு பரிசு வழங்கினாரு. சோபிதா துலிபாலா கலந்துகிட்டதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் இருக்குது அப்படின்னு திரைத்துறையில பேச்சுக்கள் அடிபடுது. இயக்குனர் ரஞ்சித் இப்போ வேட்டுவம் அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு வராரு. படத்தோட படப்பிடிப்பு பெரும்பாலும் முடிஞ்சிட்டதா சொல்லப்படுது. படம் இந்த வருஷத்துல கட்டாயம் வெளிவரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. படத்துல ஆர்யா, கலையரசன், கெத்து தினேஷ் மாதிரியான பல பேர் நடிச்சிருக்காங்க. நடிகர் தினேஷுக்கு பிறந்தநாள் வந்தப்போ அவருக்கு படக்குழு சார்பில் வெளியிடப்பட்ட வாழ்த்து வீடியோ ரசிகர்களுக்கு பெரும் சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு. காரணம் தினேஷோட லுக். அவரோட ஆக்ஷன் காட்சிகள், படக்குழு வெளியிட்ட சின்ன வீடியோவிலையும் அவரோட முரட்டுத்தனமான நடிப்பு மாதிரியான விஷயங்கள் பலவும் ரசிகர்களை கவர்ந்துச்சு. இப்படி இருக்கிறப்போ இந்த படத்தின் மீது ரசிகர்கள் பெரும் நம்பிக்கையை வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆர்யாவோட லுக் ரசிகர்களுக்கு மேலும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில படத்துல நடிகை சோபிதா துலிபாலாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. வழக்கமாவே இயக்குனர் ரஞ்சித்தோட படம் அப்படின்னா படத்துல பெண்களோட கதாபாத்திரம் ரொம்பவே வலிமையாவும், தமிழ் சினிமாவுல ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டீரியோ டைப்ப உடைக்கிறது மாதிரியும் பெண் கதாபாத்திரங்கள் அமைஞ்சிருக்கும். இப்படி இருக்கிறப்போ நடிகை சோபிதா துலிபாலாவுக்கும் இந்த படத்துல ரொம்பவே வலிமையான, அதே நேரத்துல ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி ரஞ்சித் இதுவரைக்கும் தன்னோட படங்கள்ல முயற்சிக்காத ஒரு விஷயத்த இந்த படத்துல நடிகை சோபிதா துலிபாலாவை வச்சு முயற்சி பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த காட்சி ரொம்பவுமே தரமாவும் வித்தியாசமாவும் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. நடிகை சோபிதா துலிபாலாவை பொறுத்த வரைக்கும் பொன்னியின் செல்வன் படத்தோட 2 பாகங்களுக்கு பின்னாடி தமிழ்ல எந்த படத்திலயும் கமிட் ஆகல. இப்படி இருக்கிறப்போ ரஞ்சித்தோட வேட்டுவம் படத்துல கமிட் ஆனதுக்கு காரணமே அவங்களோட கதாபாத்திரம் தானாம். அது மட்டும் இல்லாம சோபிதா துலிபாலாவுக்கு இந்த படம் மிகப்பெரிய பெயரையும் பாராட்டுக்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்களாம். வேட்டுவம் படத்துக்காக 2 பேரும் இணைஞ்சு பணியாற்றினப்போ ஏற்பட்ட நட்பின் காரணமா தான் சோபிதாவை மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சிக்கு ரஞ்சித் கூப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி ரஞ்சித் இதுவரைக்கும் தன்னோட படங்கள்ல முயற்சிக்காத ஒரு விஷயத்த இந்த படத்துல நடிகை சோபிதா துலிபாலாவை வச்சு முயற்சி பண்ணியிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த காட்சி ரொம்பவும் தரமாவும் வித்தியாசமாவும் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது.